மனுஷர்களால் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும், சொந்த பலத்தை நம்பி ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும், படுத்துக்கிட்டே இருந்தாலும், வீட்டை விட்டு வெளியே போனால் அவமானமாக இருக்குமேன்னு வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தாலும், அங்கேயும் வந்து யார் உங்களை பார்க்குறா? இயேசு அவனை கண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் இயேசு காண போகிறார். அல்லேலூயா. எத்தனை முறை ஏமாற்றப்பட்டு இருந்தாலும் சரி பரவாயில்ல, இயேசு நம்மளை காண்கிறார். இயேசு அவனை கண்டார். கண்டதுனால என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 8வது வசனத்தில் முதல் பகுதி, ஒன்பதாவது வசனத்தில், உடனே அந்த மனுஷன் எழுந்தான். உடனே அந்த மனுஷன், அதுதான் இந்த வாக்குத்தத்த வசனத்தில் சொல்லப்படுது. சீக்கிரமாய் அவர்களை துரத்தி, அவர்களை சீக்கிரமாய் துரத்தி. சீக்கிரமான என்ன? உடனடியாக அந்த காரியங்கள் என்ன செய்யும்? நடக்கும். அவர்களை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எதிரிகளாக இருக்கலாம், நமக்கு தெரிஞ்ச எதிரிகள், தெரியாத எதிரிகள், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது அவர்களை மட்டும் இல்லை, அவைகளையும் சேர்த்து நாம் என்ன செய்வோம்? துரத்துவோம். அவைகளை அப்படின்னா என்ன? எதை சொல்லுவோம்? அவைகளைன்னா